ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ அருள் பிரியாஸ் விளாக். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்டின்னா, நாங்க ரீசென்ட்டா குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போயிருந்தோம். ஸோ அத பத்தி தான் பார்க்க போறீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஃபேமிலியோட போயிருந்தோம். அதுதான் இந்த வீடியோவோட ஹைலைட்டே. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஆமா. கோயிலுக்கு சத்தியமா புரியல. கோழி போய் புடிச்சாங்க அது சின்ன சிங்கம் அது ஒண்ணும் பண்ணாது. வைங்க சிங்கம் தூக்கு ஒண்ணும் பண்ணாது. லிட்டில் சிங்கம் தான் நீ. சும்மா தொட்டு நீ தொட்டு கூட பார்த்துட்டேன் பார்க்கலாம். வேற ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கோவில் போறதுக்கு எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். கடைசியா சேவலையும் பேக் பண்ணியாச்சு. நாங்க பிளான் பண்ணது என்னவோ சீக்கிரமா வெயிலுக்கு முன்னாடி போய் ரீச் ஆயிடணும். ஏன்னா குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, வெயில்ல டிராவல் பண்ணா கஷ்டமா இருக்கும்னு நினைச்சோம். பட் அது ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல லேட்டு தான் ஆயிடுச்சு. போற வழியிலே வண்டியை நிறுத்திட்டு அங்கே ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு காலை டிஃபன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். உள்ள போக முடியுமான்னு வேற தெரியல. செம கூட்டமா இருக்கு. உள்ள போக முடியுமா தெரியலையே. இதுலயே மலையனூர் வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கூட இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் ஃபேமிலியும் வந்துட்டு நாத்தனாருங்க அந்த போல் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி இன்றைக்கி எப்படி போகுது நாளுன்றத பார்க்கலாம். நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இப்போ தான் எல்லோரும் ஒருத்தர் தான் உள்ளே வந்திருக்காங்க. பார்க்கலாம் எப்படி படுத்து தூங்கத்துக்காக வந்திருக்கோம். ஆனால் அங்கே போனால் ஃபேன் இருக்கும், ஃபேனு சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்கும். அங்கே ஃபுல்லெல்லாம் ஆகா குருவிக்கா நேத்து நேத்து தோய் தோய் ஹாய், வெல்கம் டு மேல்மலையனூர். அன்னிங்க 2 பேருமே காரில் வந்தாங்க. நாங்கள்லாம் பைக்கில் வந்துட்டோம். அவங்க காரில் வந்ததுனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அவங்க காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி எங்களுக்கு ரெண்டுக்கு இந்த பிளேஸ் தான் கிடச்சிச்சு, வேறு எங்கேயுமே இல்லை. நாங்கள் ஆல்ரெடி போன இடம்லாம் ஃபுல்லாகிடுச்சு. தங்கம் சரி ஏய் சரி சாப்பிட்டு மாத்திரை போடுமா நேத்தேங்க. எனக்கு 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 ரெண்டு பழங்குது கசகசா. அது ஒரு பழம் சத்தியமா நல்லாங்க சாப்பிடுறீங்க. கசகசா தித்திப்பா இருக்கும். நீ நல்லா இருக்கும். நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். அப்படின்னா என்னன்னு சொல்லு. அப்படியே நடக்கட்டும். அப்படிதான் தேவதூதர்கள் சொல்லிட்டு போவாங்க. பாதிக்கு மேல இருக்கு. கை பாதிக்கு மேல பொங்கல்லாம் சூப்பராக வச்சு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு படையல் போடணும் இல்லையா அடுத்தது, அதனால வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் வந்துட்டோம். அருள் தான் வந்துட்டு இன்றைக்கி எல்லா அபிஷேகமும் பண்ணுறாங்க. சாமி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பால் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு படையல் போட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். உயிரை கொண்டு
எப்படிங்க நீங்க ரைட் கொடுத்துது பாரு சாமி கும்பிடு வா 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 சாமி தாய்க்கு முடிக்கும் கொலை நடக்கும் தண்ணிமா அப்படி பண்ணக்கூடாது பெட்டி என் மேலக்கெல்லாம் பறந்துட்டு போகுது டேய் டேய் கத்தி வீடி தண்ணி தாய்க்கு இன்னும் கொஞ்சம் போன பண்ண போறதுக்கு பாவம் அப்படியே ஒரு மாசம் மாமா பொண்ணு பாப்பா பொண்ணு ஆட்டிடுச்சு ஆட்டிச்சா ஆட்டிடுச்சு ஆட்டிடுச்சு 3 வாட்டி ஆட்டணும் கால் என்ன பிரபு காலா வாயில ஊத்த மாட்டாங்க பொங்கல் வச்சு படையெல்லாம் போட்டு முடிச்சதும் இப்போ வந்துட்டு சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு வர அருள் போயிட்டாங்க. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு குழம்பு வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். என்ன ஒன்றுனா வெயில் அதிகமாக இருந்ததுனால குழந்தைங்களாம் கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஸோ ரொம்ப எங்களுக்கே தாங்கலை, ரொம்ப ஹீட்டாக தான் இருந்தது. நீ அங்கே இருக்கியா இது நான் அங்கே வரேன் மட்டுமா என்னடா ஒரு சேர் கொடுங்க அதனால எத்தனை கொடுத்து போறாங்க உங்க அப்பா உட்காந்து இப்போ அம்மா சாப்பிடுறாங்க ஏய் நான் கையெழுத்து எடுத்துட்டு போக கூடாது ஏய் காக்கா இருக்கும்போது எப்பவுமே பழி வச்சு போட்டு தானே போயிடுவோம் இல்லையா ஆனால் இப்போ லாஸ்ட் டைம் எல்லாம் வந்து சாப்பிட்டு காலையில் என்ன அந்த கோல்டு ஒன்று பரவாயில்ல தண்ணி மட்டும் குடிக்கிறாக்கா என்ன கோல்டு ஒன்று தான் ஒன்று மாமா வச்சுக்கிற அவருக்கு இந்த கோழிக்கு அனுப்பி போட்டாரு கல் நல்லா இருக்கும் பொண்ணு காலுக்கு பாய் நீ ஆல்ரெடி டைம் நிறையவே ஆனதுனால பெரிய அண்ணி இங்கேருந்து டைரெக்டாக நான் ஊருக்கு கிளம்புறேன் திருச்சிக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. இவங்க கிளம்பி முடிச்சதும் சின்ன அண்ணியும் கிளம்பிட்டாங்க. தென் நாங்களும் எல்லாமே பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.